பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சந்தோஷ். திருப்பதி லட்டு பிரச்சனையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மோகன்ஜி அவர்கள் பழனி பஞ்சாமத்தில் ஆன்மீக மாத்திரை கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. என்கிட்ட ஆதாரமும் இருக்கு, நான் ஆதாரம்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல நேற்று நீங்க பேட்டி கொடுத்ததும் சரி, இல்லை யூடியூப் போட்டஸ் வீடியோ போட்டதும் சரி, எங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்டு பேசினீங்க. ஏன் இதுக்காக கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அவசியமாகுது? இல்ல, ஆந்திராவில் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அது எந்த கோணத்துல போயிட்டு இருக்குன்னு. எந்த விதமான ஆதாரமும் இப்போ வரைக்கும் இல்லை. அந்த நெய்யில கலந்து இருந்ததா லட்டுல கலந்துருக்கா அப்படின்றது குறித்து தெளிவு இல்லை. அந்த நபர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, பார்வையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி டப்பாவை பார்த்தோம், பாக்குறதுக்கு நெய் மாதிரியே இருக்கு, ஆனா இது நெய் இல்லை. பாக்குறதுக்கு நெய் மாதிரி இருக்கான், ஆனா அது நெய் இல்லையா. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணு சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, இல்லைன்னா பரிசோதனை செய்து கண்டுபிடிக்கணும். சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க என்ன அளவுக்கு அனுமதி இருக்குன்னு தெரியல. ஆனா இவரு பார்வையிலேயே பார்ப்பதற்கு நெய் போலவே இருக்கும், இது நெய் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை பரிசோதனைக்கு அனுப்பிட்டாராம். மீதி எல்லாம் பார்வையிலேயே நெய் போல இருந்தது, அது நெய்யாகவே இருந்தது அப்படின்னு உள்ளுக்குள்ள அனுப்பிட்டாரு. இப்ப இது ரெண்டுல மட்டும் கலந்துருக்கு அப்படின்றது. அப்ப அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதாவது யூஸ் பண்ணாத மாட்டு கொழுப்புக்கு நேத்து பூரா நம்ம கோயிலை சுத்தி கோமியம் தெளிச்சு சாணி தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொன்னாரு யாரு? பவன் கல்யாண். ஆமா ஆமா ஆமா, அவருக்குதான் வர்றேன். இந்த பவன் கல்யாண்ற நபர் குறுக்க பூந்து சனாதன பாதுகாப்பு இயக்கம் ஒண்ணு தேசிய அளவுல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கிறார். கிளம்பி 11 நாள் விரதம். யாருக்குன்னா பெருமாள் மீது வட்ட தீட்டை கழிக்க போறாராம். இதை கடவுள் தீட்ட மனுஷன் கழுவ போறாரா? எனக்கு புரியலையே. மனிதனின் தீட்டை கழுவுவதுதான கடவுள்களுடைய அவதாரமே. எல்லா அவதாரங்களுடைய நோக்கத்தையும் எடுத்து பாருங்க. ஏன் இயேசு அவதாரத்தினுடைய நோக்கமும் எடுத்து பாருங்க, இல்ல விஷ்ணுவினுடைய அவதார நோக்கங்களை எடுத்து பாருங்க. எல்லாம் மனித அழுக்குகளை கழுவுவது அப்படின்றது தானே அவர்களுடைய இது. மனிதர்களோடு மனிதர்களாகவே பிறந்து அவர்களுடைய பாவங்களை தான் சுமந்து கொள்வது அப்படின்றது தானே. நீ யாருப்பா கடவுளோட பாவத்தை கழுவி விடுறதுக்கு? நீ கடவுளோட பெரிய ஆளாப்ப. கடவுளோட பாவத்தையே ஒருத்தர் பரிகாரம் பண்றதுக்கு முயற்சி செய்யறாருன்னா இப்போ ஒரு கடவுளோட பெரியவராத்தானே இருக்க முடியும் இல்லையா? அப்கோர்ஸ் அப்படித்தானே இருக்க முடியும். இப்போ ஒருத்தர் பசியோட இருக்கிறாரு, அந்த பசியாற்றுகிறார் ஒருத்தர் அப்படின்னா பசியோடு இருப்பவரை விட இவர் உயர்ந்தவர் இல்லையா? குணத்தாலையும் மனதாலையும் உயர்ந்தவர். இப்போ ஒருத்தர் பாவத்தோடு இருக்கிறார், அதை ஒரு கழுவுறாரு அப்படின்னா இவர் அதை விட உயர்ந்தவர்ன்றது தானே. அதான் இது காட் லைக் பீயிங்ஸாக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரொபகண்டா. அந்த ப்ரொபகண்டாவின் மூடாக இவர்கள் செய்ய விரும்புவது என்ன அப்படின்னா, இந்துக்கள் மனது புண்பட்டு விட்டது. அதே டெம்ப்ளேட் தான் 100 வருஷம் ஆனாலும் சரி, டெம்ப்ளேட் மாறவே மாறாது. கடந்த 10 வருஷம் ஆனாலும் சரி, டெம்ப்ளேட் மாறவே மாறாது. மனிதர் மனதை புண்படுத்தி விட்டார்கள். யாரு மனசடா புண்படுத்தினாங்க அப்படின்னா இந்துக்கள் மனசை புண்படுத்தினாங்க. சரி, அப்ப லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்தது உண்மையா அப்படின்னா இல்ல நாங்க அதை தடுத்துட்டோம் அப்படின்றீங்க. அப்ப யார் மனசும் புண்படலையே, யார் மனசும் புண்படலையே. அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியே சொல்றாரு சந்திரபாபு நாயுடு? எதுக்கு அதுக்கப்புறம் பிரஸ் மீட் கொடுக்குறாரு? எடுத்த உடனே டைரக்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எங்க கை வச்சிருக்கா தெரியுமா, பெருமாள் மேலே கை வச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மேல பழி எழுதுறது. பெருமாள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா பாவம் செய்பவர்களை? பாவம் நடைபெற்றது யார் ஆட்சி காலத்தில்? சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில். பாவம் கண்டுபிடிக்கப்பட்டது யார் ஆட்சி காலத்தில்? சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில். பாவப்பட்ட நெய்யை கண்டுபிடித்த அப்பாவி யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு போட்ட எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். கொஞ்ச நாள் முன்னாடிதான் இவர் பதவி ஏற்கிறாரு. பதவியேற்று உடனே இவர் படப்படன்னு வேலையை பார்த்து பார்வையிலேயே நெய் போலவே இருக்கிறது, ஆனால் இது நெய் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மேலே எழுதி அனுப்பியிருக்காங்க. இதுலதான் கலந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்களான்னு தெரியல. அவர் ஒரு பக்கம், இப்ப இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஜெண்டாவுடைய நோக்கமே ஜெகன்மோகன் ரெட்டியை மத ரீதியாக இழிவுபடுத்துவது, மக்கள் மத்தியில மத ரீதியான உணர்வுகளை கூர்தீட்டி மக்களை ஐசோலேட் பண்றது, பக்கத்தில் இருப்பவர்களை எதிரியாக பார்க்க வைப்பதுன்ற நீண்ட கால RSS செயல் திட்டம். இது தமிழ்நாட்டுல இப்ப பவன் கல்யாண் பேசுறாப்புல ஒரு பெரிய ஸ்டாரு தமிழ்நாட்டுல விஜய் மாதிரி. விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். விஜய் மாதிரி அங்க அவர் ஒரு பெரிய ஸ்டாரு, அரசியலுக்கு வந்தாரு, ஏதோ பைக் ரைடு அது இதுன்னு ஸ்டண்ட் காட்டிட்டு இருந்தாரு. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருந்த எதிர்ப்புல இவர் கொஞ்சம், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஹீரோயிசம் பண்ணார், இங்க ஒரு ஹீரோவே வர்றாரு. ஹீரோயிசம் பண்ற அரசியல்வாதியா ஹீரோவா அப்படின்னா மக்கள் ஹீரோ பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் முடிவு வந்ததாக அவர் நினைத்து கொண்டு இப்போ ஃபுல் ஃப்ளோல அவர் கடவுளாவே தன்னை பாவித்து வாழ தொடங்கி இருக்கிறார். அதே பேட்டர்ன்ல இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோகன்ஜி சத்ரியா எதுக்கு அவர்கிட்ட போய் மைக்க நீட்டாங்கன்றது முதல்ல தெரியல.
ஏன் நீட்டணும்? முதல்ல மோகன்ஜி மாதிரியான ஆட்கள்கிட்ட எதுக்கு சமூக பிரச்சனை குறித்து கருத்து கேட்கணும்? சமூக பிரச்சனை பற்றி அவர் ஏதாவது படம் எடுத்திருக்கிறாரா? நாடகங்கள் பத்தி எடுத்திருக்காருங்க. நாடகங்கள் பத்தி எடுத்திருக்காரு. அது சமூகத்துல ஒரு பிரச்சனையா இருக்குன்னு தானே சொல்றாரு. நாடக காதல்ன்றதே ஒரு உருவாக்கப்பட்ட பிரச்சனை தானே, இவர்களா உருவாக்கி சித்தரிக்கின்ற பிரச்சனை தானே. அதை படமாக எடுப்பதாக காட்டிக்கொண்டு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்படுகின்ற ஒரு நபர்கிட்ட சமூக பதற்றம் குறித்த ஒரு கேள்வியை கொண்டு போய் கேட்கிறாங்க. சரி, கேட்டுட்டாங்க. வாய் இருக்கின்றதுக்காக என்னன்னாலும் பேசிடக்கூடாது இல்லையா? அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, பஞ்சாமிர்தத்துல வந்து கலந்துருக்கிறதா தகவல் சொல்லுது, இந்துக்கள்னா இழிச்சவாயங்களா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஆஹா, கேட்கறதுக்கு எப்படி கோபமா ஆக்ரோஷமா இருக்கு. ஆதாரம்லாம் எதுவுமே பேச மாட்டாராம். எப்படி நாப்கின் போட்டா இது வந்துடும், குழந்தை பேர் இல்லாம போயிடும். இது எந்த ஆதாரத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு? சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது. அப்படியான ஒரு வதந்தியாக பஞ்சாமிர்தத்துல ஆண்மைக்குறை மருந்து கலந்துருக்கு. இது என்ன டெம்ப்ளேட் அப்படின்னா, பாய் பிரியாணி வாங்காதீங்க, அவங்க ஆண்மைக்குறை மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க, பாய்கள் எல்லாரும் வந்து இந்துக்களுடைய ஆண்மை நீக்க வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை ஏற்கனவே கிளப்புனாங்க. அதே குரூப் தான் இது. இல்ல இவர் தான் அந்த வதந்தியும் கிளப்புனாரா அப்படின்றத நம்ம தேடி பார்க்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல தான் குடியிருக்கிறாங்க. இப்படி வாட்ஸ்அப்பில் குடியிருப்பவர்கள் என்னென்ன மாதிரியான வதந்திகளை கிளப்பி விட்டு இருக்கிறார்கள். இப்ப இவர் இந்த வதந்தியை கிளப்புறாரு அப்படின்னா அவர் ஏன் கிளப்புறாரு? முதல்ல சம்பந்தம் இல்லாம எதுக்கு பழனி பஞ்சாமிர்தத்தை இப்ப நீ இழுக்கிற? உனக்கும் பழனி பஞ்சாமிர்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் கேட்கறேன். இப்போ ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அங்க அரசியல் மோட்டிவ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இவருக்கு என்ன மோட்டிவ்? இல்ல, இவருக்கு என்ன மோட்டிவ்ன்றதுதான் அவர் சொன்ன கடைசி வரியில இருக்கு. இது இந்துக்கள் என்ன இழிச்சவாயர்களா அப்படின்னு. வா அப்படி வா வலிக்கு. இப்ப பழனியினுடைய பஞ்சாமிர்தம் அப்படின்றத எல்லாரும் காலங்காலமா சாப்பிட்டுட்டு இருக்கிறதா, இந்துக்கள்னு இல்ல, அதை டப்பா டப்பாவா வாங்கி வந்து எல்லா பேரும் வந்து இப்ப எல்லா இதுலயும் விற்கிறாங்க. சித்தநாதன்ல இருக்கு, இன்னும் பல வேரியன்ஸ்ல விற்கிறாங்க. அது மாதிரி யாருனாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். யாருனாலும் அதை வாங்கிட்டு போய் பரிசோதனைக்கு கொடுக்கலாம். திருப்பதி மாதிரி வந்து இன்அக்சசிபிளா பஞ்சாமிர்தத்தை யாரும் விற்பனை செய்யல. திருப்பதியில லட்டு செய்யறது அப்படின்றது வந்து ஒரு தனி குரூப் நியமித்து அது தனியா வேலை செய்யறது. அது கோயிலுக்குள்ள உட்காந்து செய்ய மாட்டாங்க, அது தனியா ஒரு இடத்துல உட்காந்து செய்யறாங்க. உண்மையிலேயே பஞ்சாமிர்தம் அப்படின்றது மடப்பள்ளியில அபிஷேகம் பண்ற அந்த பஞ்சாமிர்தம், முருகனுக்கு அபிஷேகம் பண்ற பஞ்சாமிர்தம் அப்படின்றது மடப்பள்ளியில இருந்து செய்வது. வெளியே விற்பனைக்கு வைத்திருப்பது அப்படின்றது வந்து மற்ற நிறுவனத்தின் மூலமாக மாஸ் ப்ரொடக்ஷன்ல தயாரிக்கப்பட்டு வருவது. ஆனா உள்ளுக்குள்ள முருகனுக்கு செய்கின்ற நிவேதனம் அப்படின்றது அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே வந்து கிண்டி இது பண்றதுதான். வெளியே டப்பால இருந்து வாங்கிட்டு போய் அவங்க ஊத்துறது கிடையாது. மடப்பள்ளி நிவேதனத்தை இவர் சந்தேகப்படுறாருன்னா மடப்பள்ளியில யார் இருக்கா? மடப்பள்ளியில யார் இருக்கா? எந்த ஓபிசி, எந்த எஸ்சி, எந்த எஸ்டி அல்லது எந்த முஸ்லீம், எந்த கிறிஸ்டின் மடப்பள்ளிக்குள்ள போக முடியும்? மடப்பள்ளி ஐயர்னே தனியா ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் உள்ளுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. ஐயர்கள் மட்டும்தான் மடப்பள்ளியில் இருப்பார்கள். அப்ப அவர்கள் ஒரு சந்தேகப்படுறாரா? அப்போ ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்ற கேள்வி வருது இல்ல? நான் உண்மையிலே அந்த ஐயர்களின் பக்கம் நின்று கேட்கிறேன். அந்த ஐயர்கள் வந்து மடப்பள்ளியில பஞ்சாமிர்தம் தயாரிச்சு முருகனுக்கு சாத்துறாங்க. இப்ப இதுல ஏதாவது கலந்துருக்கு அப்படின்னு ஒரு சொல்ல வர்றாரா? தெளிவா சொல்லணும். மடப்பள்ளியில காய்ச்சற பஞ்சாமிர்தமா, வெளியே நிக்கிற டப்பால விற்கிற பஞ்சாமிர்தமா, கீழே அடிவாரத்துல விற்க பஞ்சாமிர்தமா, எந்த பஞ்சாமிர்தம்? ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்லணும்ல. இப்படி எந்த தெளிவும் இல்லாமல் ஒரு உருட்டை வந்து உருட்டி விடுவது. ஆனா அதுக்குதான் ஆதார் இருக்குன்னு சொல்றாருல்ல, டைம் கொடுத்து ஆதாரத்தை கேட்டு வாங்கிக்குவாங்க. இப்ப போலீஸ் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, கொண்டு போய் கொடுக்கட்டும். நம்ம தான் பல டிபேட்ஸ்ல பாக்குறோமே, எத்தனையோ விவாதங்கள்ல பாக்குறோம். ஆதாரம் இந்த தரேன், இருக்கு 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 எங்க இருக்கு? வாயில தான் இருக்கு ஆதாரம். வாய்க்கு வந்ததெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில, மதங்களுக்கு இடையில ஒரு இணக்கத்தை குலைக்கும் வகையில தொடர்ச்சியான ஒரு செயல்பாட்டை தொடங்கி இருக்கிறாங்க. நான் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்துல அன்னைக்கே நம்ம 2 பேரும் பேசுற போதே குறிப்பிட்டேன், நம்ம இதுல எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப சுலபமா இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பியோட வேலை பார்ப்பார்கள் அப்படின்னு. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு அன்னபூர்ணா ஓனர், இன்னொன்னு ஏஆர் டைரிஸ். ரெண்டுமே தமிழ்நாட்டு நிறுவனம். 2 தமிழ்நாட்டு நிறுவனத்துக்கு எதிராக இவங்க வதந்தியை கிளப்புறாங்க அப்படின்னா, ஏஆர் டைரிஸ் பேர் வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பழனிக்கு இவங்க தான் சப்ளை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க இல்லைன்னு மறுத்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருந்ததுனால அந்த பிரச்சனையில சிக்காம தப்பிச்சிட்டோம். ஆமா, இல்லைன்னா அப்படின்னா உடனடியா இந்நேரம் வந்து தமிழ்நாட்டிலே இந்த பிரச்சனையை தூண்டி விடுவதற்கான வேலையை பார்த்திருப்பார்கள். அப்ப அந்த ஏஆர் டைரிஸ் மேட்டர் பிக்கப் ஆகல. யார் மூலமா பிக்கப் பண்ணலாம்? சரி, இந்த இருக்க நம்ம பீஸ் இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி மாதிரியான ஆட்களை இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப எங்கேயுமே பிஜேபி நேரடியா இதை ஸ்டார்ட் பண்றது இல்ல. நேரடியா ஸ்டார்ட் பண்ணா தெரிஞ்சு போயிருது. இப்ப விஜயகாந்த் படம் இருக்கு. விஜயகாந்த் படத்துல வந்து
அப்படியே ஒரு கேரக்டர் போகும், இவன் தான்டா தீவிரவாதி தெரியும்டா அப்படின்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். அவரை இவர் எப்படி போய் சேர்றாரு அப்படின்றதுதான் கதையா இருக்கு. அந்த மாதிரி வந்து பிஜேபி வந்தா இவன் தான் பிரச்சனை, இவன் வந்தாலே இதைத்தான் பண்ணுவான், சூதானமா இருங்க நம்ம சுதாரிச்சிருவோம்னு பொதுவான நபர்களாக இருக்கக்கூடிய அவர்களை வந்து இறக்கி விடுறது. இப்ப மோகன்ஜி மாதிரி, இப்ப மோகன்ஜியை வந்து போலீஸ் இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துட்டு போகுது, உடனே கொந்தளிச்சிட்டாங்க. கருத்து சுதந்திரம் என்னடா, கருத்தடை மாத்திரை கலந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். அவனுக்கு என்ன கருத்து சுதந்திரம் வேண்டி கிடக்குதுன்னு நான் கேட்கிறேன். கருத்து சுதந்திரம்ன்றது என்ன? எனக்கு மனதில் தோன்றுவதை எல்லாம் நான் பேசிக் கொண்டிருப்பது அல்ல கருத்து சுதந்திரம். என் மனசுல 1000 அழுக்கான எண்ணங்களும் அவதூறான எண்ணங்களும் தோன்றும். இல்ல இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து சாதிகளை பார்த்தாலே வந்து ஒரு ஒவ்வாமை, சாதிகளின் மீது ஒவ்வாமை அல்ல, ஒவ்வொரு சாதியின் மீது வெவ்வேறு லெவல் ஆஃப் ஒவ்வாமை. சூத்திரரை பார்த்தா வந்து தள்ளி நின்றா அப்படிம்பாங்க, பஞ்சமரை பார்த்தா வந்து ஐயோ வராத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தர் கருத்து வச்சிருக்கிறாரு. அந்த கருத்தை அவர் பேசலாமா? அது கருத்து சுதந்திரமா? இல்ல. அப்ப கருத்தடை, உண்மைக்கு புறம்பான செய்தியை பேசுவது எப்படி கருத்து சுதந்திரத்துல சேரும்? அறிவியலுக்கு புறம்பான கருத்தை பேசுவது எப்படி கருத்து சுதந்திரத்துல சேரும்? அப்ப அறிவியல் மீது விமர்சனம் வைக்க கூடாதா அப்படின்னா, அறிவியல் மீதான விமர்சனம் என்பது வேறு, உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு என்பது வேறு. எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர்ஸுக்கு எதிராக பேசுறது இல்ல பிரச்சனை, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டருக்கு எதிராக பேசுறதா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு உண்மையில என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு உண்மைக்கு எதிரான, இப்ப சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படின்றது உண்மை, இப்ப சூரியன் மேற்கில் தான் உதிக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா ஒருத்தன் ஆதாரம் கொடுக்கணும். இது யாரையும் பாதிக்காத ஒரு கருத்து இல்லையா? திருச்செந்தூர்ல வந்து முருகன் கோயில்ல வேல் காணாம போச்சு. அந்த வேல் காணாம போச்சுன்னு கலைஞர் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. எங்க போச்சு வேலு? அங்க ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு, கோயில் பிரகாரத்திலே ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. எப்படி என்ன நடந்தது? நீதி கேட்டு நெடும்பயணம்னு அவர் சொன்னாரு. அப்ப அந்த வேல் எப்படி காணாம போச்சு, இவர் எப்படி கொலை செய்யப்பட்டார், இவ்வளவு வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. எதன் அடிப்படையில? ஆதாரத்தின் அடிப்படையில இல்லையா? அந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப அப்படி ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா நீ? கருத்தடை மாத்திரை கலந்திருக்கு அப்படின்னு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டாவது வச்சிருக்கியா? சந்திரபாபு நாயுடு கிளப்புற வதந்திக்காவது குறைந்தபட்சம் ஒரு லேப் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அந்த நேர்மை கூட இல்லாம நீ வந்து ஒரு வதந்தியை கிளப்புற அப்படின்னா, அப்போ உன்னை விட கேவலமான சங்கினா அப்படின்னு நிரூபிக்கிறியா? யாருக்கு நிரூபிக்க பாக்குற? பிஜேபியை தவிர வேற யார் இந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டுல பேச போறது? இப்ப இந்த வன்முறைக்காரர்களை கலவரம் தூண்டுவதற்காக இது நாளைக்கு ஒண்ணும் இல்ல, இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு பழனிக்குள்ள ஒரு 10-15 பேரை இறக்கி விட்டுருவாங்க, கூட்டத்தோட கூட்டமா உள்ள இறங்கி கோயிலுக்குள்ள உட்காந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பு? பழனி கோயில் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிரியத்தோட போற கோயில் தான். சாமி கும்பிடுறமோ இல்லையோ, அந்த ஒரு ஆம்பியன்ஸ், அந்த படிக்கட்டுல அப்படியே பேசிட்டே ஏறி போறது, உள்ளுக்குள்ள பிரகாரத்தை சுத்துறது, உள்ள போய் சாமி கும்பிட அவசியம் இல்லை, அப்படியே ஒரு பிரகாரத்தை ஒரு சுத்திட்டு திருப்பி அப்படியே படிக்கட்டுல இறங்கி வர்றது, அது ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் மாதிரியே பல பேர் வந்து அடிக்கடி போயிட்டு வருவது உண்டு. அப்படி தைப்பூசம் மாதிரியான நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைந்து வழியும் அந்த கூட்டம். அது வந்து உண்மையிலேயே அந்த பாட்டுல வர்றது மாதிரி அலையா கடல் அலையா, தலையா கடல் அலையான்ற மாதிரி தான் கூட்டம் இருக்கும். இப்ப அந்த கூட்டத்துல ஒரு 100 பேர் எந்திரிச்சு நின்று இந்துக்கள் மனசை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்புறான்னா, சூழ்நிலை என்னவா மாறும்? சூழ்நிலை எப்படி அமையும்? அதை யோசிச்சே பார்க்க முடியல. எவ்வளவு பெரிய இட நெருக்கடி, எவ்வளவு பெரிய மன நெருக்கடி, எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான கலவரங்களை தூண்டும் வகையில இப்படி ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, இவங்களை கூப்பிட்டு உள்ள வைக்காம வேற என்ன செய்யுது? இப்ப கூப்பிட்டு உள்ள வச்சாதான் இல்ல இப்படி பண்ணோம்னா எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்கு, நம்மளை பிடிச்சி தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு தடையாவது இருக்கும், மனத்தடையாவது இருக்கும். அல்லது அவனை ஆதரிக்கிறவங்களாவது நிப்பாட்டுவாங்க. இப்ப ஒரு கைது செய்யாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு சந்திரபாபு நாயுடு மாதிரி இங்க எடப்பாடி பழனிசாமி வந்து நிப்பாரு. என்ன சொல்லுவாரு? அவரு ஏற்கனவே அவர் வந்து பக்தராக அறியப்படுபவர் தான். யார் பக்தர்னு கேட்காதீங்க, டெல்லி பக்தராக அறியப்படுபவர். இப்ப அந்த பக்தராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு பக்தி பிரச்சனையை கிளப்பி விட்டு நாளைக்கு வந்து நிப்பாரு. சீமான் வருவாருங்க, அவர் ஏற்கனவே வந்து இப்படி பொய் சொல்றதுக்கு இப்ப கைது இருந்தவர். தடுப்பூசி போட்டா ஆண்மை குறை வந்துடும், தடுப்பூசி போட்டா புள்ள வேகமா நம்மளுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும், சக்கரை நோய் வர்றதுக்காக தான் தடுப்பூசி போடுறாங்க, இப்படி எல்லாம் வதந்தியை கிளப்புற குரூப் தானே. யார நம்ம காளியம்மா வகைரா என்ன பண்றாங்க? இந்த பிசுறுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன சமூகத்துல? இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு என்ன மோகன்ஜி சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இந்த பேர்ல கிளப்புறாங்க அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பு? அப்ப முளையிலேயே இதை கிள்ளி எறிய வேண்டியது தமிழ்நாட்டு மக்களினுடைய பொறுப்பு. அப்ப கண்டிப்பாக இந்த கைது நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. இது மாதிரி யாரு பேசினாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது கருத்து சுதந்திரத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஒரு முடியளவும் கூட சம்பந்தம் கிடையாது. சரி, இப்போ ஒருத்தர் அவதூறு பரப்புறாரு, கைது பண்ணியாச்சு, இப்போ அடுத்து என்ன? இப்ப இவரையே வந்து முதல்ல கைது செய்யறதுக்கு முன்னாடி தொலைபேசியில தொடர்பு கொண்டிருக்கிறாங்க.
ஃபோன் பண்ணா ஒன்னும் ஃபோன் எடுக்கணும், இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிடணும். இப்ப காவல்துறையினர் தொடர்ந்து அவருடைய அலைபேசியில தொடர்பு கொண்டு பேச முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தொலைபேசி எண் வந்து தொடர்பு எல்லையிலே இல்லை. அப்ப ஆள் அப்ஸ்டாண்ட் ஆகுறாரான்ற அடுத்த டவுட் வரும்ல. இப்ப செக்யூர் பண்ணணும். ஒருவேளை இவருக்கு உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு உண்மையிலே கோவப்பட்டு எவனாவது போய் என்னமா பண்ணிட்டாங்கன்னா இப்போ முதல்ல இவரை செக்யூர் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்ப காவல்துறையினர் வந்து போன்ல இவரை பிடிக்க முடியல, என்னாச்சு? இப்ப நேர்ல போய் பார்த்தா வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறாப்புல, கதவை பூட்டிக்கிட்டு முதல்லன்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. விசாரணை நடக்கும். சாயங்காலம் வெளியே வரலாம், இல்ல மன்னிச்சு மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு வெளியே விடலாம். இப்ப அவர்கள் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் கொடுப்பதற்கு வந்து தயாரான நபர் தான். உடனே என்ன பண்ணுவாங்க, அன்னபூர்ணால கேட்ட மன்னிப்பையும் இதையும் ஒண்ணு சேர்ப்பாங்க. அன்னபூர்ணா ஓனரு உண்மையை பேசினாரு, நீ பொய் புழுவி இருக்க. ஒரு புழுவனி பெயருக்கும் உண்மையை பேசுறவனுக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. ஏன் இதை முன்னாடியே சொல்றேன்னா, நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. நாளைக்கு காலையில இன்னைக்கு சாயங்காலம் இந்த நியூஸோட வருவாங்க. ஒரு குரூப், கருத்து சுதந்திரம்னு ஒரு குரூப், அன்னபூர்ணா ஓனருக்கு பொங்கினார்களே, தமிழர்களை மன்னிப்பு கேட்க வைத்தார், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பொய் சொல்றவன் தமிழனாவே இருக்க முடியாது, இல்ல மனுஷனாவே இருக்க முடியாது. முதல்ல புழுகிக்கிட்டு உண்மைக்கு புறம்பா மக்கள் மத்தியில பதற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒருத்தன் விரும்புறான்னா முதல்ல மனுஷனாவே இருக்க முடியாது. மனுஷனாவே இல்லாதவே இந்தியனாவோ தமிழனாவோ இருக்க முடியாதுல்ல. அதுதான் இந்த மோகன்ஜி இந்த நபருக்கும். இந்த நபரை வந்து உடனடியாக கைது செய்திருப்பது அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்போதுதான் மற்றவர்களுக்கு இது பற்றி அடுத்தடுத்து ஒண்ணும் இல்லை. சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஸ்கூல் கேண்டீன் காலேஜ் கேண்டீன்ல தான் ஒட்டியிருப்பாங்க, மாசா குடிக்காதீர்கள், உள்ளுக்குள் ஹெச்ஐவி ரத்தம் கலந்திருக்கிறது. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அது நடந்துச்சு. என்ன ஹெச்ஐவி ரத்தம் கலந்துருக்குன்னு. பேசிக்கா என்னன்னா, இந்த ஹெச்ஐவி அப்படின்றது வந்து பிளட் டு பிளட் தான் டிரான்ஸ்ஃபியூஸ் ஆகும். வேற ஒரு மீடியம் கலந்துருச்சுன்னு வைங்களேன், அது இன்ஆக்டிவ் ஆயிடும், அது அதுக்கப்புறம் செயல்படாது, அதை குடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. இப்ப இதை நம்பி ஒரு படமே எடுக்கிறாங்க. இளநீ வெற்றவர் வந்து இளநீ செய்யும் போது ஹெச்ஐவி ரத்தம் கலந்து பரவுற மாதிரி பேஸ்லைனே ஃபால்ட்டா இருக்கு. இப்படி வதந்திகளை வந்து முளையிலேயே இது பண்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்தது. இந்த ஹெச்ஐவி குறித்து இப்படி சம்பந்தம் இல்லாம வதந்தி பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஐவி விழிப்புணர்வு முகாம் அப்படின்னு ஒன்ன போட்டு வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வளரிளம் பருவம்னா டீனேஜ், 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு சில நல்ல பேச்சு திறமை இருக்கக்கூடிய அல்லது எழுத்து திறமை இருக்கக்கூடிய மாணவர்களை அழைச்சிட்டு போய் பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து மண்டல, அதாவது அந்தந்த கல்வி மாவட்ட அளவுல கூட்டிட்டு போய் அது குறித்த விழிப்புணர்வு வகுப்பு, அது குறித்த விழிப்புணர்வு புத்தகம், அது குறித்த ஆசிரியர்கள் வந்து எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்து அவங்கவுங்க ஸ்கூல் அசம்பிளில, அவங்கவுங்க கிளாஸ் அசம்பிளில நின்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஹெச்ஐவி விழிப்புணர்வு அப்படின்றது ஏன் நமக்கு முக்கியம், ஏன் இந்த மாதிரி வதந்திகளை தடுக்க வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமே நடைபெற்றது. இப்போ அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இப்ப 100 பேர் கவனிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 10 பேர் மாறிட்டா போதும். பொதுவா உண்மை வந்து அவ்வளவு கம்மியான நபர்களை தான் போய் சேரும். 10 பேர் மாறிட்டாங்கன்னா போதும், அந்த 10 பேர் 10 பேரை மாத்தினாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும். அப்ப இந்த மாதிரியான புழுகள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்துது பாருங்க ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு. இப்ப மத ரீதியா இப்படி ஒரு பஞ்சாயத்தை கலப்புறாங்க. இப்ப இதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கம் போய் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டா உடனே நாத்திய பிரச்சாரம் பண்ணுதுன்னு சொல்லிடுவாங்க. இப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய வகையில இந்த பிரச்சனைகளை வந்து திருக்கிய இந்த குரூப் வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. இதை அனுமதிக்க கூடாது அப்படின்றதுதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க, மிக்க நன்றி.